Hey beautiful soul, vanakkam, welcome back to Transformation Healing Platform with me. எப்பயாச்சும் ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டா டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஈவன் தூங்கி எந்திரிச்சா கூட உங்களுக்கு என்ன வாழ்க்கடான்ற மாதிரி யூ டோன்ட் ஃபீல் எனர்ஜெட்டிக். உங்கள் மைண்ட் எதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இட் கீப்ஸ் ரன்னிங், யோர் எனர்ஜி கீப்ஸ் ட்ரெயினிங். ஒரு மாதிரி யூ ஃபீல் வெரி டயர்ட். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய பாரமா, இட் ஃபீல்ஸ் ஹெவி அண்ட் யூ டோன்ட் ஈவன் ரெக்கக்னைஸ் யுவர் செல்ஃப் எனிமோர். நானாவே இல்லை, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? Now I don't feel like myself anymore. இந்த டீப் எக்ஸாஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், பட் இது உங்களோட எமோஷனல் ட்ரெயின். அண்ட் இப்போ நீங்க என் கூட இருக்கீங்க, இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு டெலிவர் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் நாட் ப்ரோக்கன். நீங்க எங்கேயுமே வீக் ஆகல. உங்க மனசு நீங்க எவ்வளோ கேரி பண்ண முடியுமோ அதை தாண்டி நீங்க அதிகமான பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க, which is not at all required. இந்த வீடியோல I am going to guide you through step by step practices. ரொம்ப ஈஸியான ப்ராக்டிசஸ். எப்போல்லாம் எமோஷனலி ட்ரெயின் ஆயிருக்கீங்களோ, நீங்க யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்க சொல்ல வர விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா, புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற நிலைமைக்கு அது காது கொடுத்து சரியா வாங்க. சரி நீ ஓவர் ரியாக்ட் பண்ற, சரி ஓகே இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாத, இந்த மாதிரி சொல்லி நான் என்ன சொல்ல வரேனே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் யார்கிட்ட சொல்றது, நான் யார்கிட்ட புலம்புறது, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இன்சைட். இது எல்லாமே வேலிட், பட் இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் ஃபீல் லைட்டர், காமர் அண்ட் மோர் கனெக்டட் டு யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். உங்க கூட நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா கனெக்ட் ஆகிருப்பீங்க, so that you can overcome anything fearlessly. So take a deep breath, settle ஆகுங்க. Let us start this journey together. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் we have lot of pressure. அதில் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது ரொம்ப காமனாக நம்ம எல்லாருமே எதிர்கொண்டுட்டு இருக்கோம். These are all the invisible struggles. ஒரு சில விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஸோ நீங்களாவே மறைஞ்சு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வெளி உலகத்தை பொறுத்தளவு யூ மைட் லுக் ஃபைன், யூ மைட் லுக் ஸ்மைலிங், ஹாப்பி. அவனுக்கு என்னடா பிரச்சனை, ஜாலியாக இருக்கான், நமக்கு பாரு இவ்வளோ இருக்கு அப்படின்னு இருக்கும். கரெக்டாக நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேனே அவனுக்கு புரிய மாட்டேங்குதே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி யூ ஆர் ஹேண்டிலிங் யோர் ஓன் சிச்சுவேஷன் வித் அ மாஸ்க். சந்தோஷமா யா நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் டீப் இன்சைட் யூ ஆர் ஹர்ட், எமோஷனலி ட்ரெயின்ட். அண்ட் ஸ்டில் பார்க்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்துக்கிறீங்க. யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங், தோ யூ ஆர் empty inside. உங்களோட பேட்டரி அப்படியே லோ பேட்டரிக்கு வந்தாலுமே you are somehow managing. Great. But this happens to so many of us in this world. இந்த உலகத்தை பொறுத்தளவு they expect more productivity, more competence. நீங்கள் நிறையா சாதிக்கணும். என்ன இந்த வயசாயிருச்சு, அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீ இன்னும் போலையா, ஐயோ என்னம்மா இவ்வளோ வயசாயிருச்சு, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா, இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா. they keep demanding. உங்களோட ஹெல்த் இஷ்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்க, நீங்கள் யார், எதுவுமே டீப் இன்சைட் no one understands other than you. ஆனாலும் they keep putting same pressure. நீ இவ்வளோ வயசாயிடுச்சு சொல்கிறேன் தப்பாகிறதுக்காக, நீ நல்ல விஷயமா தான் நான் சொல்கிறேன். they come with advices just because you have to meet their expectations. அந்த காம்பிடன்ஸ்க்கு நீங்கள் போகணும், நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற அந்த விஷயத்த சாதிக்கணும். இந்த ஏஜுக்குள்ளே சாதிச்சிடணும், இந்த ஏஜுக்குள்ளே நீ நல்ல வேலையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், குழந்தையும் பெற்றுக்கணும். யூ ஹாவ் டு ரன் எவ்ரி திங் சூப்பர் குவாலிட்டியாக நீங்கள் அதை ரன் பண்ணணும். ஆனால் உங்களோட எமோஷனல் ட்ரைனேஜ் என்ன, நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்பாங்க. பட் ஸ்டில் no one understands it deeply other than you. And also சில பேர் they expect more from you. என்கிட்ட நல்லா நடக்கல, நான் வீட்டுக்கு வந்தா என்கிட்ட டீ குடிச்சியா சாப்பிட்டியான்னு கூட அந்த பொண்ணு கேட்கல. they expect things. This is just an example. இது பெரிய பெரிய விஷயங்கள்ல கூட இருக்கலாம். they have more expectations. எனக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்காக இவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு எனக்காக கேட்கல, இந்த பையன் பாத்தியா I can go, but இருந்தாலும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. So they expect. These are all the examples, but நம்மளோட situation வேற மாதிரி இருக்கும், your mindset வேற மாதிரி இருக்கலாம். So very few will understand, very few will guide you through how life is. And இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, how to restore your energy back, how to restore yourself, as you are the queen, you are the king, and you are very important for yourself. So today I will share with you
எதனால இந்த எமோஷனல் ட்ரைனேஜ் நடக்குது? உங்க உடல், உங்களோட ஆத்மா உங்களுக்கு வந்து சைன்ஸ் கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான சைன்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஹீலிங் ப்ராக்டிசஸ், இதை நீங்க தினம் எப்படி பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். அண்ட் மெயின்லி இப்போ இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், ஹீலிங் ப்ராக்டிசஸ், நான் எப்படி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு வரும். என்ன பொறுத்தளவு விச் எவர் இஸ் பெஸ்ட் சூட், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்க பிக் பண்ணி பண்ணலாம். எல்லா டெக்னிக்ஸும் பண்ணி நீங்கள் குழப்பி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், டு நாட் ஓவர்வெல்ம் யுவர் செல்ஃப். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கல் டிப்ஸ், ஈஸியான டிப்ஸ் நம்ம என்னன்றதை பார்க்கலாம், விச் இஸ் ஆல்சோ மோர் பவர்ஃபுல். அண்ட் நம்பர் 4 மெயினாக என்னன்னா, அப்பப்போ ஒரு ஆறுதல் சொல்லி நீங்கள் ஈஸியாக அந்த எமோஷனல் ட்ரெயின்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே போவோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம், ஒருத்தவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, ஓகே மனசு விட்டு பேசினேன், பாரம் குறைஞ்சிச்சுப்பா. ஆனால் திரும்ப அந்த கவலை வரும். நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த 4th பாயிண்ட்டில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, இதை லாங் டேர்ம்ல நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம். இந்த எமோஷனல் ட்ரைனேஜை நீங்க ஒன்ஸ் பேட்டரி ஏத்திட்டா லைஃப் ஃபுல்லா பேட்டரி ஃபுல்லாவே எப்படி மெயின்டைன் பண்ணி நீங்க சந்தோஷமாவே வாழ்றது, இந்த சோகம் இந்த பாரம் வேண்டாம், அதை விட்டு எப்படி நீங்க லாங் டேர்ம்ல ஹாப்பியா பாரம் இல்லாம கம்ப்ளீட்டா ஹீல் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த எமோஷனல் ட்ரைனேஜ் எதனால நடக்குது. இப்போ இந்த எமோஷனல் எனர்ஜி ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் வந்து சேரணும், அபண்டன்ஸ் இருக்கணும்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்கு, நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்கீங்க. இப்போ உங்களோட இந்த எமோஷனல் எனர்ஜியை நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தருக்காக நீங்க சரி நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், உங்களுக்காக நீங்க கேர் எடுக்கும் போது, ஒரு நபருக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, யூ ஆர் ஹாப்பிலி கிவிங் அப்படின்ற இடத்துல இட் இஸ் ஃபைன். பட் அதுவே இன்னொரு மாதிரி பார்த்தா, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட தேவைகள் எல்லாம் நீங்க சப்ரெஸ் பண்ணி இன்னொருத்தரோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் மேபி உங்களோட தகுதிக்கு மீறி உங்களை ரொம்ப புஷ் பண்ணி உங்களோட லிமிட்ஸ், இதுக்கு மேல என்னால முடியலன்ற இடத்துலயும் நான் அவங்களுக்காக பண்றேன், அவங்க கேட்டுட்டாங்க என்னால் நோ சொல்ல முடியலன்னு நீங்க புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கீங்க. இது தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது, ஒருத்தரோட ப்ராப்ளம் சால்வ் பண்றது, ஹெல்ப் பண்றது, இட் இஸ் ஆல் ஃபைன். ஆனா மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் போடுறீங்களா? உங்களோட எனர்ஜியை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி நீங்க அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா மட்டும் பண்ணிட்டே இருந்தா உங்க பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டே தானே இருக்கும். பட் டெபாசிட் எப்படி போடுறது? We forget to recharge, reset and receive. And மெதுவா உங்களுக்கே தெரியாம உங்களோட அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட் ஆயிரும். அண்ட் அப்போதான் யூ ஃபீல் ட்ரெயின். எல்லாமே போச்சு, என்னோட இளமை போயிடுச்சு, என் வயசு போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி என்னத்தை நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு, இனி எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வராது. தட் இஸ் வென் யூ ஃபீல் வெரி ட்ரெயின்ட், யூ ஃபீல் ஹெவி, யூ ஃபீல் எமோஷ்னலி கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட், நோ பேட்டரி. இதுக்கு சில காமன் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா, கிவிங் டூ மச் விதவுட் ரிசீவிங். நீங்கள் அதிக பாசம் காமிப்பீங்க, உங்களோட அண்ணன் தம்பி அக்கா யாரா வேணா இருக்கலாம், யோர் ஹஸ்பண்ட், யோர் ஒய்ஃப், உங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா. நீங்கள் ஐயோ நம்ம அம்மா அப்பா அவங்களுக்காக இவ்வளோ பண்ணணும், நம்ம ஹஸ்பண்ட்காக நம்ம நிறையா பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீங்கள் நிறையா நினைப்பீங்க. பட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்காக நீங்கள் ரிசீவ் பண்ணவே இல்லை அப்படின்ற இடத்துல. நம்பர் 2, கேரியிங் அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் ஒரு கிரீஃப், கோபம், பயம். நீங்கள் நல்லா பேசலாம் போவீங்க, நான் என்ன பண்ணேனே தெரியல, எதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க, நான் நல்லா தானே நடந்தேன், நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனோ, அந்த மாதிரி எதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருக்கவே மாட்டீங்க. பட் இந்த மாதிரியான கோபம், ஆங்காரம், உங்களை ஒதுக்குறது, ignorance, all these will put you to those unprocessed emotions and it will drain your energy. Next, staying in toxic relationships and environment. நீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கணும், காலையில் எந்திரிச்சோமா, டீ குடிச்சோமா, ஜாலியாக சிரிச்சு பேசணுமா, எங்கேயாவது வாக் போயிட்டு வரலாம் நேச்சரில், இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் உங்களோட என்விரான்மெண்ட், காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டில் சண்டை, ரொம்ப ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்றது தெரியாமையே நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ we will make a clear video on that because இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். we are supposed to heal, we are supposed to be a butterfly. அதுக்கு தான் இந்த பெண்டன்ட் நான் வாங்கி போட்டேன். yes, it is to remind me that I am a butterfly and so you are a butterfly too. Next, overloading yourself with responsibilities. கடமை. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கிறது, பண்ணுறது, இட் இஸ் 100% வேலிட். ஆனால் உங்களுக்கு மீறி நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, அதை யாருமே வேல்யூ பண்ணலை.
அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் உங்களோட கடமையை தாண்டி நீங்க அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன், நான் இந்த கடமையும் என் தலையில போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து பண்றேன், புஷிங் யுவர் செல்ஃப் அண்ட் நீங்க உங்களை ஓவர்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல your energy will be drained. And final point, not having healthy boundaries. ஓகே, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா நான் அப்செட் ஆகுறேன், ஓகேவா, என்கிட்ட மூஞ்சி தூக்குனா நான் அப்செட் ஆகிறேன், ஆனா அதை நான் தெரியப்படுத்தவே மாட்டேங்கிறேன். நீ வீட்டுக்கு வா, சந்தோஷமா இரு, போ, என்கிட்ட இந்த மாதிரி மூஞ்சி காட்டாத, நான் என்ன சொன்னேன் அப்படின்றத நம்ம பேசுறது இல்லை, நிறைய இடங்கள்ல பேசுறது இல்லை, சொல்றது இல்லை. We don't set boundaries. அதனால நீங்க என்ன பண்ணாலும் நீங்க பொறுத்துக்குவீங்க அப்படின்னு உங்களை மேற்கொண்டு they stab you, உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருக்கேன்னா, நான் எது சொன்னாலும் கேட்டுக்குவேன், யார் என்ன எந்த கேள்வி செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன். பிகாஸ் சரி, ஓகே, அந்த இடத்துல அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க சிரிக்கிறாங்க, ஜாலியா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு I let myself down. And என் கிளையன்ட்ஸும் சில பேர் சொல்லியிருக்காங்க, என்னோட அப்பியரன்ஸ் வச்சு என்னை மாக் பண்ணுவாங்க. அதை ஒரு கேலி பொருளா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா இருக்கும்போது ஏ குண்டு, ஏ குட்டை, இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுறது செய்யறது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல have you set your boundary? என்ன அப்படி கூப்பிடாத, I have a name, I'm your friend, என்ன அப்படி ட்ரீட் பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுது, so don't do it அப்படின்னு நீங்க லிமிட் செட் பண்ணிருக்கீங்களா? தீஸ் ஆர் ஹெல்தி பவுண்டரிஸ். நீங்க யாரையும் ஹர்ட் பண்ண போறது கிடையாது, அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்க போறது கிடையாது. பட் என்ன இப்படி கூப்பிடாத, ஐ ஹாவ் அ நேம், இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹெல்தி பவுண்டரிஸ் ஹவ் வி ஆர் கோனா ஒர்க் அவுட் நவ். இது ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட போன்ல எல்லா ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணி அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, சார்ஜும் போடாம வச்சிருக்கீங்க. ஸோ தட் எவ்ரிதிங் வில் பி ப்ராசஸ்ட், மெஸ்ட் அப் அண்ட் சார்ஜும் ஏறாம ஃபைனலி இட் வில் பி ட்ரெயின்ட் அண்ட் ஷட் டவுன். இதே மாதிரி தான் நம்மளோட ஆத்மாவும் செயல்படும். நெக்ஸ்ட் பார்ட், எமோஷனலி நீங்க ட்ரெயின் ஆயிருக்கீங்கன்றதுக்கு சில அறிகுறிகள். லிசன் கேர்ஃபுல்லி, பிகாஸ் இது எல்லாமே ஏர்லி வார்னிங்ஸ் அண்ட் சைன்ஸ். உங்களோட ஆத்மா, உங்களோட உடல் உங்களுக்கு அறிகுறி கொடுக்கும். அதை நீங்க கவனிச்சு ஏத்துக்கணும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணாதான் யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ். நம்பர் 1, யூ கெட் இரிட்டேட்டட் ஃபார் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பட்டுன்னு ஒரு எரிச்சல் வரும். நம்பர் 2, பயங்கரமா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சொரணை இல்லாம சொல்லுவாங்கல்ல, யூ ஃபீல் நம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம, வரேன் வெளியே போலாமா, வெளியே வா, என்னத்த வெளியே போயிட்டு எதுக்கு, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம நீங்க ரொம்ப அப்படியே சப்ரெஸ்டா, ஒரு மாதிரி டிட்டாச்டா ஃபீல் ஆவீங்க, ரொம்ப நம்மா இருப்பீங்க. Number 3, your mind is foggy, filled with overthinking. ஒரு மாதிரி குழப்பம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை பண்றதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப மெஸ்டப்பா. Number 4, you lack motivation. ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கூட இப்போ உங்களுக்கு செய்யணும்னு தோணாது. நீங்க பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, ஆர் நீங்க டான்ஸ் நல்லா ஆடுவீங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல எனக்கு ஆடணும்னாலே, மியூசிக் வந்தாலே ஆடணும்னு தோணும், இப்போ எங்க பாட்டு வந்தா அது பாட்டு ஓடுது. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல கூட நீங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாம ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. எது செய்யணும்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஊக்கமே இருக்காது. நெக்ஸ்ட், your body feels heavy. எப்ப பாரு ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கும், தேவையில்லாத தலைவலி. எந்திரிச்சேன், கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஏதாவது காஃபி போட்டுத்தாங்க, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. யூ ஃபீல் கான்ஸ்டன்ட்லி டயர்ட், ஹெடேக் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்குனாலும். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட், எமோஷனலி யூ மே cry easily. என்ன நான் இப்ப சொல்லிட்டேன், இப்ப எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்டு பாத்திருக்கீங்களா? ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் ஈஸியா அழுதுருவீங்க, ஈஸியா பிரேக் ஆயிருவீங்க. ஆர் யூ ஃபீல் ஹோப்லெஸ் அண்ட் எம்டி. அண்ட் லெட் மீ டெல் யூ திஸ், இந்த மாதிரியான சைன்ஸ்லாம் நீங்க கோ த்ரூ பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபெயிலிங். இட் மீன்ஸ் உங்களோட ஆத்மா உங்களுக்கு அறிகுறி கொடுக்குது, சொல்லுது, ஒரு பாஸ் எடு, ஒரு பிரேக் எடு, ப்ளீஸ் பிரீத் பண்ணு, இந்த உடலுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி உங்க ஆத்மா கன்வே பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த சைன் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். Section 3, immediate healing practices. இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம், ஹீலிங் ரைட் நவ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களை கைட் பண்ண போறேன். நம்ம ஹீல் ஆக போறோம், இந்த பாரத்தெல்லாம் குறைக்க போறோம்ன்றதை தாண்டி அந்த பாரத்தெல்லாம் விடுவிக்க போறோம். We are going to release and restore your energy back. உங்களால முடிஞ்சா இதை என் கூட சேர்ந்து பண்ணுங்க as you watch. இது முதல் practice, pause and breathe. உங்களால முடிஞ்சா கண்ணை மூடிக்கோங்க. Place your hand on your heart. Take a slow breath in and gently exhale. மறுபடியும் நீங்க இன்ஹேல் பண்ணும்போது பீஸை உள்ள இழுத்துக்கிறீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களோட பாரத்தை விடுவிக்கிறீங்க. அண்ட் இன்னும் ஒரு முறை இன்ஹேல் பண்ணும்போது அமைதியை உள்ள இழுத்துக்கிறீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு இனிமே தேவைப்படாத எல்லாத்தையும் வெளியில தள்ளிடுறீங்க. Now affirm with me, I am safe to release, I am safe to reset, I am safe to release, I am safe to reset. அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா பாடி அவேர்னஸ் ரீசெட்.
உங்களோட ஃபுல் பாடியை ஒரு ஸ்கேன் பண்ண போகிறோம். உங்களோட ஷோல்டர்ஸை பாருங்க, டக்குன்னு ஒரு ட்ராப் கொடுங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ட்ராப் இட். உங்களோட ஜா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி இருக்கிற கையை we're going to unclench your hands. அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாம் மெல்ட் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. இம்மீடியட்லி just right now scan your body and do it. ரிலாக்ஸ் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட பாரம் அப்படியே உங்களோட டென்ஷன் எல்லாம் மெல்ட் ஆகும். உங்களோட பாடி பயங்கரமாக உங்களோட எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட பாடியை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த எமோஷன்ஸையும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் எனர்ஜி ரிலீஸ் ரிச்சுவல். இன்னைக்கு நாள் முடியிறப்ப கூட நீங்கள் பண்ணலாம். டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர். உங்களை ட்ரெயின் பண்ணுற எல்லா விஷயத்தையும், கோபம், மாங்காரம், இல்லை என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன், இதெல்லாம் என்னால் சாதிக்க முடியல, என்னால் செய்ய முடியல, இந்த சூழ்நிலைனால என்னால் செய்ய முடியல, நான் படிச்சு சாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னால இப்போ ஃபேமிலியை பார்த்துட்டு என்னால சாதிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய பேக்கப் கிரீஃப் ஆர் எதுவா வேணா இருக்கலாம். உங்களை ட்ரெயின் பண்ற எல்லாத்தையுமே நீங்க எழுதுங்க. இட் மைட் பி சிச்சுவேஷன்ஸ், பீப்புள், உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ற பீப்புள், உங்களோட எண்ண ஓட்டம் எதுவா வேணா இருக்கலாம், எல்லாத்தையுமே எழுதுங்க. அண்ட் ஃபைனலி, this is not mine to carry anymore. இது உங்களோடது கிடையாது. இதை இனிமே நீங்க சுமந்துட்டு போக வேணாம். just tear it and burn it into ashes. இதை burn பண்ணும்போது நீங்க கொஞ்சம் சேஃப்டி மெஷர் எடுத்துக்கோங்க. ஒரு பேன், ஒரு டாங் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா சேஃபா பர்ன் பண்ணி உங்களோட பாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ரிச்சுவல் என்ன பண்ணும் அப்படின்னா, when you see it, it will register in your subconscious. ஸோ அதை பதிக்கும். இந்த மாதிரி உன்னோட பாரம் எல்லாம் இனிமே போயிடுச்சு. யூ ஃபீல் ட்ரூலி கிரேட் ரிலீஃப். ஸோ இந்த ரிச்சுவலை நீங்க எப்பெல்லாம் ஹெவியா ஃபீல் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ரொட்டீன் ஆக்கணுன்றது கிடையாது, இதை வந்து ரிச்சுவலாவே இருக்கட்டும். ப்ராக்டிஸ் நம்பர் 4, நேச்சர் கனெக்ஷன். உங்களால முடியுது அப்படின்னா டக்குன்னு வெறும் காலில் கிரவுண்டுக்கு போங்க. கீழே கொஞ்சோண்டு மண் இருக்கு, லான் இருக்கு அப்படின்னா உங்களோட வெறும் காலில் போய் ஒரு 5 to 10 minutes அதில் நில்லுங்க, அதில் நடந்து பாருங்க. ஃபீல் த எர்த் அண்டர் யூ. அந்த பூமியை வந்து நம்ம ஃபீல் பண்ண போறோம், உணர போறோம். பிகாஸ் பூமி இந்த எவ்வளோ எனர்ஜியை ஹோல்ட் பண்ணிட்டு அழகா இருக்கு. ஸோ உங்களோட எனர்ஜி, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, உங்களோட பாரம் எல்லாத்தையுமே அந்த பூமி உறிஞ்சிடும். இட் வில் அப்சர்வ் அண்ட் இட் வில் ரிலீஸ் லைஃப். ஸோ இதை நீங்க இமேஜின் பண்ணி பண்ண போறீங்க. உங்களோட பாரத்தை ஃபுல்லா பூமி உறிஞ்சு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் எனர்ஜி அது திரும்ப புதுப்பிச்சு கொடுக்கறதாக யூ இமேஜின் அண்ட் அப்சர்வ் தி எனர்ஜி ஃப்ரம் த பூமி. ப்ராக்டிஸ் 5, வாட்டர் கிளென்சிங். நெக்ஸ்ட் டைம் நீங்க குளிக்க போகும்போது, ஷவர் எடுக்கும்போது விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த விஷுவலைசேஷன்லாம் ஜஸ்ட் மினிட்ஸ்ல தான் இருக்கும். இந்த வாட்டர் உங்களை கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணி உங்களோட எமோஷனல் ஹெவினஸ் எல்லாத்தையுமே அந்த தண்ணி வாஷ் அவுட் பண்ணிட்டு போறதாக விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த தண்ணி அப்படியே அந்த ட்ரெயின்ல போகும்போது உங்களோட எமோஷனல் ஹெவினஸ் எல்லாமே அப்படியே வாஷ் அவுட் ஆகி ட்ரெயின்ல போய் நீங்க ஒவ்வொரு சொட்டும் உங்க மேல விழுகும் போது நீங்க புதுப்பிச்சு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. செக்ஷன் 4, எமோஷனல் நரிஷ்மெண்ட். ஜர்னலிங் பண்ற பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நோட் புக் எடுத்து ஜஸ்ட் ரைட் இட் டவுன். இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? what am I feeling right now? இந்த மொமெண்ட்ல எனக்கு எது அதிகமா தேவை, எனக்கு உண்மையிலேயே என்ன தேவை? அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். உங்களோட சந்தோஷம், இப்போதைக்கு எனக்கு பீஸ் தேவை, அந்த மாதிரி சின்ன சின்ன எமோஷன்ஸா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே எழுதும் போது நீங்க உங்களோட பழைய எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு புது எமோஷன்ஸ்க்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. you're giving space to breathe and repeat these affirmations with me. I allow myself to reset without guilt. I allow myself to reset without guilt. I deserve peace and healing. My energy is sacred and I choose to protect it. என்னோட எனர்ஜி ரொம்ப புனிதமானது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறேன். செக்ஷன் 5, இது லாங் டேர்ம்ல நீங்க எப்படி சந்தோஷமாவே இருக்கிறது, இந்த எனர்ஜியை எப்படி ப்ரொடெக்டடாவே வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹீலிங்ன்றது ஜஸ்ட் ஒரு வாட்டி பண்ற விஷயம் கிடையாது. திஸ் இஸ் வே ஆஃப் லிவிங். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும், நீங்க சந்தோஷமாவே இருந்துட்டே இருக்கணும். ஸோ சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், எப்படி நீங்க லாங் டேர்ம்ல உங்களோட எமோஷன்ஸை நீங்க ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம்னு பார்த்தா, பவுண்டரிஸ். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம, கில்ட் இல்லாம, உண்மையிலேயே உங்களை ட்ரெயின் பண்ண விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போற இந்த நோ எல்லாமே நீங்க உங்களுக்கு சொல்ல போற பெரிய எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், எனர்ஜி டீடாக்ஸ். ரொம்ப உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்களோட நீங்க பழகுற அந்த டைமை குறைச்சிக்கோங்க. லிமிட் தி டைமிங். நெகட்டிவ் நியூஸ், சோஷியல் மீடியா ஓவர்லோட். ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய நெகட்டிவ் ஃபீட்ஸும் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஓவர்லோட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டெய்லி ரீசார்ஜ். நீங்க உங்களோட மார்னிங்ஸை முடிஞ்ச அளவு சைலன்ஸ்ல ஆரம்பிங்க, பீஸ்ஃபுல்லா ஆரம்பிக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் சுத்தி இருக்கிற சூழல் எப்பயுமே கயாட்டிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க எந்திரிச்சோடனே நீங்க கண்ண மூடி you can pray, you can meditate or gratitude journaling பண்ணலாம். இல்ல என்னால ஜர்னலிங் உட்கார்ந்து அந்த டைம்ல எழுத முடியாது அப்படின்னா நீங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நன்றி தெரிவிச்சு you can show
your gratitude. Next point, healthy expressions. உங்களோட எமோஷன்ஸை நம்ம பாட்டில் அப் பண்ண தேவையில்லை. நீங்க யாரு சேஃப்னு நினைக்கிறீங்களோ அந்த சேஃபான மக்கள் கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஆர் நம்பிக்கையா நான் ஷேர் பண்றத காது கொடுத்து கேட்க யாருமே இல்ல அப்படின்னாலும் யூ கேன் டூ அ தெரப்பி. இந்த தெரப்பி எப்படின்னா யூ கேன் ரைட் இட் டவுன். நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஜர்னல் பண்ணலாம், பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ரிச்சுவல் மெத்தடும் நீங்க ட்ரை பண்ணலாம். இஃப் யூ நீட் நீங்க இதை burn பண்ணி you can make it into ashes. Next point, rituals for joy. சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரிச்சுவல். சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் ஜாய் நம்ம வந்து கேரி பண்ணிக்க போறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா a walk, gardening. சில பேருக்கு காஃபி குடிக்கிறது, மலை சாரல் விழுக்குது அப்படின்னா நான் இந்த டைம் காஃபி குடிச்சேன்னா I feel happy. These are all the small moments. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஹாப்பினஸை வந்து அப்பப்போ ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிசிக்கல் கேர். இது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, மறந்துடாதீங்க. பிசிக்கல் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷனல் ஸ்ட்ரென்த் எதுல டிபெண்ட் ஆகுதுன்னு கேட்டாலே உங்களோட பிசிக்கல் கேர்ல தான். நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஸ்டே ஹைட்ரேட்டட். உங்களால முடிஞ்ச அளவு தண்ணி, அதுக்காக நான் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நாள் 7 லிட்டர் தண்ணி குடிப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. உங்க உடலுக்கு எவ்வளோ தேவையோ 2 to 3 liters இஸ் மோர் தென் எனஃப். ஸோ உங்க உடலுக்கு எது தேவை அப்படின்றத உங்க உடல் கேட்கும். அதை விட ஒரு 500 ml நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்க குடிக்கலாம். பட் எக்ஸஸ் வாட்டர் குடிச்சா நீங்க க்ளோ ஆவீங்க, சூப்பரா இருப்பீங்கன்றது கிடையாது, ஹைட்ரேட் ஆவீங்கன்றது கிடையாது. when you take excess water அது ஃப்ளஷ் அவுட் தான் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு சோடியம் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும், அதனால அவங்க இன்னும் வீக் ஆகலாம். உங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுங்க, ரொம்ப ட்ரை ஆக வேணாம். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட் பட் டு நாட் overload yourself. Nourishing food சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இஸ் ஃபைன் ஹியர் அண்ட் தேர், பட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்ல ஆகாரம் உள்ள கொடுத்து நான் என் உடலை நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை நீங்க நல்லா பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட எமோஷன்ஸ் அப்படியே பேட்டரி ஸ்பைக் ஆகிட்டே போகும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் போட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். My dear beautiful soul, இதை கவனமா கேளுங்க. ஹீலிங் இஸ் நாட் அபவுட் ஃபிக்ஸிங் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு, அதை நான் சரி செய்யறேன்றது ஹீலிங் கிடையாது. பிகாஸ் நீங்க உடைஞ்சு போனா தானே நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க உடைஞ்சே போகல. இட் இஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர். ஹீலிங் இஸ் அபவுட் ரிமெம்பரிங் ஹூ ட்ரூலி யூ ஆர். நீங்க யாரு அப்படின்றத நீங்க திரும்பியும் புதுப்பிக்கிறீங்க. லைட், லவ் அண்ட் இன்ஃபைனைட் எனர்ஜி. இப்போ நீங்க எமோஷனலி ட்ரெயின்டா ஃபீல் ஆனா கூட ட்ரஸ்ட் திஸ். உங்களோட ஆத்மாக்கு தெரியும் அதை எப்படி ரெனியூ பண்ணணும், அதை எப்படி திரும்ப கொண்டு வரணும்ன்றது தெரியும். ஆனா சில சமயம் அது ரீசெட் பண்றதுக்கான அனுமதியை நம்மளே கொடுக்கறது இல்லை. ஸோ எவ்ரி டைம் யூ சூஸ் டு ரீசெட், எவ்ரி டைம் யூ சூஸ் டு லவ் யுவர் செல்ஃப், ஆல்ரெடி ஹீல் ஆக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். If this video touched you, இதை யார் கூடயா ஷேர் பண்ணுங்க as a reminder. And commentsல I choose to heal அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. And let that be a declaration. நான் இனிமே என்னைய நான் நல்லா பார்த்துக்க போறேன்னு நீங்க என்கிட்ட டெக்ளேர் பண்றீங்க. Take a deep breath one last time with me. Inhale peace and exhale heaviness. பாரத்தை விடுவீங்க. நீங்க சேஃபா இருக்கீங்க. You are loved. And நீங்க ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. Thank you for being here. மீண்டும் சந்திப்போம். அதுவரை stay radiant, glowing, stay protected and உங்களோட ஆத்மாவோட ரொம்ப கனெக்ட் ஆகி இருங்க. நன்றி, வணக்கம்.